விருகம்பாக்கம் கால்வாயில் படர்ந்துள்ள செடிகளை அகற்றி தூர்வாரும் பணிகள் நடைபெறாததால் நீரோட்டம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் நிலை இருந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். விவரங்களை கேட்டறியலாம். சந்தோஷ், தற்போது விருகம்பாக்கம் பகுதியில் பராமரிப்பு பணிகள் இல்லாததுனால மழைக்காலங்களில் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றின விரிவான கள நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மழை காலங்களில் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலுமே இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறியிருப்பதை கண்கூடாக ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாயில் தூர்வாரக்கூடிய பணிகள் என்பது கிடப்பில் மாநகராட்சி போடப்பட்டுள்ளதால் தான் என்பது நிசப்தமான ஒரு உண்மையாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது விருகம்பாக்கம் கால்வாயில் இது போன்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருவதால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் குற்றச்சாட்டினை வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த கால்வாயை பொறுத்த வரையிலுமே 6.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விருகம்பாக்கம் இந்த பகுதியில் இருந்து முனைப்பகுதியாக தொடங்கக்கூடியது MMDA காலனி, அதே போல அரும்பாக்கம் வழியாக மேத்தா நகர் வழியாக கூவம் ஆற்றில் கலக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையுமே தொடக்க பகுதியிலேயே செடிகள் அகற்றப்படாமலும், அதே போல பார்த்தோம் என்றால் இந்த பகுதியின் காட்சியின் வாயிலாகவே நாம் பார்த்தோம் என்றாலே தெரியும், நீரோட்டம் என்பது தடைபடக்கூடிய நிலையில் இருப்பதால் பருவமழை என்பது இன்னும் 2 மாத காலங்களில் தொடங்க இருப்பதாலும் இதற்கு முன்னெச்சரிக்கையாகவே இந்த பணியினை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பாகவே கடந்த வருடம் 75 லட்சம் ரூபாய் செலவில் நீர்வளத்துறை சார்பில் செய்யப்பட்ட பணியினை மாநகராட்சி மழைநீர் வடிகால் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த நிலை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். அவர்களிடமே நேரடியாக கேட்போம். வணக்கம், உங்க பெயர் என்ன? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? எந்த மாதிரியான பாதிப்புக்கு நீங்க உள்ளாகி இருக்கீங்க? வணக்கம், என் பேர் மணிகண்டன். ஒரு 40 ஆண்டு காலமாக இங்கே வசித்து வருகிறோம். இந்த மழை நீர் வடிகால் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது முன்னாடியே ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க அந்த ஸ்டில்ட்டுன்றதை அள்ளி வெளியே போடும்போது மழை பெஞ்சு ஸ்டில்ட்டு ரோடு ஃபுல்லாக ஆகிடுது. இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் போகும்போது வரவங்க போகிறவங்கலாம் குழந்தைகளை கூட்டு போயிட்டு ஸ்கிட்டாகி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்டில்ட் அள்ளி போடும்போது ஒரு லாரிலேயோ இல்லை ஒரு பேக் மூலிமா வச்சு அதை கொண்டு போய் அப்புறப்படுத்துறாங்கன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. அது ரோட்டிலே அள்ளி போட்டுடுறாங்க. அதை காஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கிறாங்க. கேட்டால் கார்பரேஷன்லேருந்து அந்த அதிகாரியை சொன்னால் அது காஞ்ச அப்புறம் தான் நாங்கள் எடுப்போம், இப்போ எடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. அது திருப்பி ஒரு வாரத்தில் மழை பெய்யும் போது ரோடு ஃபுல்லாக வந்துடுது. அதே மாதிரி இந்த நெற்குன்ற ரோடு அப்படி மெயின் ரோடு போகும்போது இங்கே நெற்குன்றத்தில் இருக்கிறவங்க, சின்னநகர் இருக்கிறவங்க போகிற ஒரே ரோடு இதுதான். இந்த வழியாக போகும்போது ரோடோட அளவு கீழே இருக்கிறதுனால காவா அளவில் கொஞ்சம் தண்ணி பெஞ்சாலே மேலே வந்துடுது. மேலே வந்தோடனே அந்த காவா தண்ணியும் ரோடு தண்ணியும் ஒன்றா வந்த உடனே போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. மோஸ்ட்லி ஸ்கூல் ஜோன் இங்கே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மழை காலம் என்னும்போது இப்போ எப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது. முன்னாடி மழை இந்த காலம் வரும்போது க்ளீன் பண்ணுவாங்க. திடீர்னு மழை பெஞ்சிடுது. இங்கே செடிகள்லாம் பிக்காமல் எல்லாம் இருக்கும்போது தானாக ஒரு வெள்ளம் வரக்கூடிய சூழல் ஒன்று இருக்குது. இப்போ இங்கே அதிகாரிகளாம் IS குவார்டர்ஸ் வந்ததுனால இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோ தள்ளி போனீங்கன்னா அந்த அரும்பாக்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்போது தண்ணி வேகமாக ஓடுறது தடையாகி ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அது பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்குது. நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழையிலும் போது சென்னை மாநகராட்சியில் மழை பெய்த வாய்ப்பு என்பதை பார்க்க முடிந்தோம். அந்த வகையில் தான் தினசரி இந்த பணியினை செய்தால் இந்த பகுதியில் இந்த காவாய்க்கான அந்த பிரச்சனை என்பது தீர்வுக்கு எட்டப்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மறுபடியும் இன்னொருவரிடம் கேட்கலாம். இந்த பகுதியில இருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதிகாரிகள் பார்த்திருக்காங்களா, ஆய்வு நடத்திருக்காங்களா? உங்களிடம் எந்த மாதிரியான பதில்கள் சொல்லப்பட்டிருக்காங்க? வராங்க ஐயா, பாக்குறேன்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்னு எடுக்கிறாங்க போது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே பாத்தீங்கன்னா தடைப்பட்டு போகுது. நீங்க இந்த சைடு அந்த சைடு எடுக்கிறீங்க. பட் என்ன ஆகுது, அந்த தடைப்பட்ட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி பொட்டு வருது. குழந்தைங்க ராத்திரி நேரம் இருக்க முடியல, கொசு அதிகப்படியா வருது. சோ அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதனால நிறைய பூச்சி பொட்டோம் நடைபாதை மக்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து சீர் பண்ணி நல்லபடியா செஞ்சு விட்டாங்கன்னா சந்தோஷம். நன்றி. 6.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய இந்த கால்வாயில் இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக பார்த்து வருகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு? உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கொசு தான் அதிகமாக இருக்குண்ணா சார். மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்குச்சு அப்படின்னா கொசு வந்துடும். அதுதான் இப்போ ப்ராப்ளம்.
நிச்சயமாக கால்வாயை தூர்வாரக்கூடிய பணி என்பது ஒரு புறம் நடந்தாலும் இந்த பகுதியில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இதனை மாநகராட்சி அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இதற்கான முழு பணியினையும் மழைநீர் வடிகால் துறையை சார்ந்த அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த பருவமழையின் போது இந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஒற்றை கோரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.